Hi friends, welcome to workshop. நம்ம இப்போ பார்க்குறது வந்து வேர்ல்ஃபுல்ல 205 லிட்டர் இது. அதாவது ஓரளவுக்கு ரொம்ப சின்ன சைஸ் இல்லாமல் அதுக்கு அடுத்த சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இது ப்ராப்ளம்னா டோர் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாமல் இருந்தது. விஷயம் என்னென்னா கீழே வந்து அந்த ட்ரெயின் சில்ட்ரேலேருந்து அந்த வாட்டரெல்லாம் இறங்கி சும்மா ரொம்ப துருப்பிடிச்சு அந்த கீழே இருக்கிற ஷீட்டே வந்து உப்பி போய் டோர் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருந்தது. நல்ல விஷயம் என்னென்னா அந்த பக்கம் கிளாம்ப் வந்து ஃபுல்லாக போகலை, நல்லாயிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷீட்டை வந்து தட்டி எடுத்துட்டோம். உள்ளே அந்த தெர்மாக்கோல் தெரிகிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பாடி வந்து கொஞ்சம் அந்த கிளாம்ப் சைடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த பக்கமும் அந்த பீடிங் எல்லாம் நல்லா அந்த கீழே இருக்கிற அந்த ஷீட்டு வந்து நல்லா அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டோட நல்லா பாண்டிங்காக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து அந்த துருவெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா ரஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு வைக்கிறோம். மெட்டல் பேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 2 கோட் வந்து மெட்டல் பேஸ்ட் வைக்கிறோம். வச்சுட்டு நல்லா ரஃப் பண்ணிவிட்டு சேம் கலரு அந்த பர்பிள் கலர் மாதிரி அந்த நம்மக்கிட்ட சேம் கலர் பெயிண்ட் இருக்குது. அந்த பெயிண்டில் வந்து டச்சப் பண்ணிடுறோம். அதாவது அது தெரியாத அளவுக்கு, அதாவது ரொம்ப இந்த மாதிரி அசிங்கமாக இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டச்சப் பண்ணிடுறோம்.
இது அந்த பாடி ஏற்ற மாதிரி சேம் பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. ப்ளூவும் கிடையாது, அதுக்குன்னு பிங்க்கும் கிடையாது, ரெண்டும் மிக்சிங் ஆனால் அந்த மாதிரி கலர் வரும். அது அவ்வளோ நல்லா வந்து செட் ஆயிடுச்சு கலருக்கு வந்து ஈக்குவலாக. அதாவது அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா வந்து உப்பி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் டாப் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டோரு மூடுறதுக்கு வந்து அந்த பீடிங்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே கொஞ்சம் ஏதாவது தடுக்குது இடிக்குது அப்படின்னா மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி மொத்தம் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பெயிண்ட் எல்லாம் டச்சப் பண்ணிவிட்டு அது தின்னர் வச்சு நைஸாக வந்து க்ளீன் பண்ணிடணும் எக்ஸ்ட்ரா பட்டதெல்லாம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம நினைக்கிறத விட அதிகமாக அன்ஃபினிஷிங்காக எங்கேயாவது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா தின்னர் வச்சு நல்லா சின்ன கிளாத் வச்சு நைஸாக தொடச்சி எடுத்துட்டோம்னா அப்போ வந்து அந்த லைன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜு இப்போது ஒரு கஸ்டமர் வந்து லைக் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து சுத்தமாக இருக்கும். அதாவது ரொம்ப கலீஜாக இது ஸ்க்ராப் கண்டிஷன் இல்லாமல் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து துருவும் பிடிக்காது.